ரிஷபராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு. குடும்பத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபம் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. அதேபோல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். மற்றபடி பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேகாரக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்த பெண்டிங்கை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பது, அடிவயிறு கழிவு பாதையில் சிறு சிறு உபத்திரங்களை எல்லாம் சரி செய்து கொள்வது, முடிஞ்சால் எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறது, மனதுக்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்துக்கோ இல்லை சுற்றுலா ஸ்தலத்துக்கோ நண்பர்கள் ஸ்தலத்துக்கோ சென்று விட்டு வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, வண்டி வாகனத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது, தொழிலில் புதிய முதலீடுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து ரொம்ப வாட்டி ரிஜெக்ட் ஆன ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்குன்னு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நான் போடுறேன்னு முதலீடு சொல்கிறதோடு இல்லாமல் முதலீடு செய்வதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ரிஷபத்துக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது, எல்லாமே நமக்கு எதோ நினச்சோமே இப்படி இருக்குது என்று ஆச்சரியமும் அனுகூலமும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய 15 நாட்கள்.